ஓகே. ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ். ஸோ இன்னைக்கு வந்து ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் நடந்துச்சு. கரெக்ட்டா? ஓகே. ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ்னுடைய ரிவ்யூலாம் லாஸ்ட்டா பார்ப்போம். ரிவ்யூலாம் இல்ல. என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ 2026ல இன்னைக்கு ஒரு எக்ஸாம் நடந்துச்சு. கரெக்ட்டா? 1/2/2026. ஓகே. நான் இந்த வீடியோ எதுக்காக மேக் பண்றேன்னா, இன்னைக்கு நடந்த கேஸ் ஸ்டட் கொஸ்டின்ஸ் வந்து நான் 2 எடுத்து வந்திருக்கேன். ஆக்சுவலா இது வந்து சும்மா வீடியோக்காகலாம் இல்ல. மெமரி பேஸ்ட் பேப்பர் கிடையாது. எக்ஸாக்ட் பேப்பர். அதாவது எக்ஸாம்ல என்ன கேட்டாங்களோ அதே லைன் அப்படியே டிட்டோவா இருக்கும். ஸோ நீங்க பார்ப்பீங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்ராக்ஸிமேஷன் கேட்டாங்க. ஓகே. ராங் நம்பர் கேட்டாங்க. ரைட்டு. டிஐ வந்து ஒரு பார் குடுத்து ஒண்ணு கேட்டாங்க. அதுக்கு ரேஷியோ குடுத்து ஸ்ப்ளிட் பண்ண சொன்னாங்க. ரைட்டு. இன்னொரு டிஐ என்ன கேட்டாங்க? வெஹிக்கிள்ஸ் மேனுஃபேக்சர் குடுத்துட்டு அதில வேரியபிள்ஸ் பின்னு யூஸ் பண்ணியிருந்தாங்க. ரைட்டு. இன்னொரு கேஸ்லெட் என்ன? மேல், ஃபீமேலு, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். ரைட்டு. இன்னொரு கேஸ்லெட் என்ன? டேபிளு, சேரு, ஏபிசி. ஓகே. மீதியெல்லாம் அப்ளிகேஷன். இங்க நான் தெளிவா சொன்ன ஒரு வீடியோல, யாரெல்லாம் இத போட்டுட்டு, இங்க போட்டு அதுக்கப்புறமா இங்க வரீங்களோ, அவங்க தான் நெறைய டைம் குடுத்துருப்பீங்கன்னு சொன்னேன். ஏன்னா, அப்ளிகேஷன் நான் பார்க்குறேன். ஒரு லைன்ல கேட்டுருக்காங்க எல்லா கொஸ்டினுமே. மேக்ஸிமம் நீங்க படிச்சீங்கன்னா, இது ஃபுல்லா போயிட்டு இது வரைக்கும் இருக்கு. இங்க கொஸ்டின் மார்க் வச்சிருக்கான். எக்ஸ் என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த அளவுக்குலாம் கொஸ்டின் கேட்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, அப்ளிகேஷன்ஸ் எல்லா டாபிக்கும் படிக்காம போறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரே லைன்ல முடிச்சுக்கிறேன். நீங்க என்ன தப்பானாலும் நெனச்சுக்க. கேஸ்லெட்டும், யார் அப்ளிகேஷனும் மொத்தமா ஸ்கிப் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் போறாய்ங்களோ, எந்தெந்த எக்ஸாம்ஸ்லாம் அவங்க சஃபர் ஆவாங்கன்னு நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். எஸ்பிஐ, பிஓ மெயின்ஸ். ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, இப்ப அப்படி கிடையாது. எல்லா எக்ஸாம்லயுமே நான் கேஸ்லெட் கேட்பேன். முடிஞ்சா போடு அவ்வளோதான். ஸோ இதான் அவனோட பாயிண்ட். எஸ்பிஐ, பிஓலேருந்து எஸ்பிஐ, பிஓல 3 கேஸ்லெட் கேட்பாங்க. ஒரு கொஸ்டின் 2 மார்க். 3 கேஸ்லெட்ல 3 கொஸ்டின் கேட்டா கூட 9 மார்க். 9 கொஸ்டின் 18 மார்க். அசால்ட்டா போடலாம். அசால்ட்டா போடலாம்னா, அந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். டைரக்ட்டா போய் எக்ஸாம்ல போய் கேஸ்லெட்ல உட்காரலாமா? உட்காரவே கூடாது. பிளட் ரிலேஷன் உட்காரலாமா? உட்காரவே கூடாது. ஆனா நம்மால் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பிளட் ரிலேஷன் உட்காந்து போட்டுருக்கான். ஸோ இந்த பாயிண்ட்லாம் அது ஈஸி கஷ்டம் இல்ல. 3 லைன் தான் இருக்கும். ஆமா இருக்குன்றது அது எடுத்துட்டா என்ன பண்ண முடியும்? ஸோ அதெல்லாம் போட முடியாது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நான் போட முடியாதுன்னா, லாஸ்ட்டா ரிலாக்ஸ்டா போட்டுக்கலாம். அதாவது இதெல்லாம் பசில் சீட்டிங்லாம் ஈஸியா தான் கேட்டிருந்தாங்க. இங்கிலீஷுமே ஈஸியா தான் கேட்டிருந்தாங்க இடியம்ஸ்லாம். கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லா ஸ்டாட்டிக் அது எக்ஸ்பெக்டட் தான். ஆனா அதிலயுமே பேசிக்கான கொஸ்டின்ஸ்லாம் இருந்துச்சு. நபார்டோட சேர்மன் யாரு? எத்தன டைம் படிச்சிருப்பீங்க ஷாஜி அப்படின்னு? சும்மா நியூஸ் படிக்கிறப்பலாம் படிச்சிருப்பீங்க. நபார்டோட சேர்மன் யாரு? ஷாஜி. இந்தியன் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? சென்னையில இருக்கு. ஆரணிப்பட்டு எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல இருக்கு. மகா மகாம்பமா ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் அது எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல நடக்குது. ஸோ இத்தன கேள்வி படிச்சிருப்பீங்க. ஆனா வந்து என்ன பண்றோம்? கஷ்டம்னு சொல்றோம். கம்ப்யூட்டர்லாம் இந்த அளவுக்கு ஈஸியாலாம் கேட்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட்டே பண்ணாதீங்க. ஹெக்ஸாடெசிமல்ல எத்தன வேரியபிள்ஸ் இருக்குன்னு கேட்குறான். ஏலேருந்து எஃப் வரைக்கும் இருக்கும். 6 ரைட்டு. வேற என்ன கேட்டான்? வீட்ல இருந்தே வந்து இந்த ஓகே நான் லாஸ்ட்டா சொல்றேன் என்ன கேட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட்டு வந்து இதில கேட்ட கேள்விலாம் பார்ப்போம். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு கேள்வி வந்து என்னன்னா, இது வந்து ஒரு நம்பர் சிஸ்டம்லேருந்து ஒரு கேள்வி. இது ஆக்சுவலா என்னன்னா, எக்ஸாம் ப்ரெஷர்ல படிக்கிறது ஒரு பக்கம் நம்ம நினைக்கிறோம். எக்ஸாம் ப்ரெஷர்ல படிச்சேன். அதனால தான் இந்த கேள்விக்கு ஆன்ஸர் பண்ணும். ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, இந்த மாரி கொஸ்டின்ஸ் நெறைய பிராக்டிஸ் பண்ணல. அதான் உண்மை. நல்லா கவனிங்க. எக்ஸ் வந்து ஒரு 3 டிஜிட் நம்பர். ஓகேவா? ஓகே. ஒய் வந்து ஒரு 2 டிஜிட் நம்பர். ஓகே. யூனிட் டிஜிட் ஆஃப் ஒய் இஸ் 0. இங்க வந்து 0. ஓகேவா? இந்த நம்பர விட இந்த நம்பர் வந்து 36 அதிகம். எக்ஸ் இஸ் 36 மோர் தென் ஒய். ஒரு பேசிக் காமன் சென்ஸ் என்னன்னா, சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் 8ன்னு குடுத்துருக்கானா? ஓகே. ஸோ இந்த 3த்தையும் ஆட் பண்ணா எனக்கு 8 வரும். ஸோ ஒரு பேசிக்கான லாஜிக்ல போவோம். இங்க 10 நீங்க ஒண்ணுமே இல்ல. பேசிக்கா போவோம். 2 டிஜிட் நம்பரா 10. 10 கூட 36 ஆட் பண்ணா 3 டிஜிட் நம்பர் வரும். 2. ஸோ அப்படி போயிட்டே இருந்தீங்கன்னா, 66 வரைக்குமே 60 வரைக்குமே என்ன வராது? இங்க ஒரு 3 டிஜிட் நம்பர் ஃபார்ம் ஆகாது. சரி 70. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டா வைக்கிறேன். 106 சம் ஆஃப் டிஜிட்ஸ் தப்பு. 80 சம் ஆஃப் டிஜிட்ஸ் 116 8 அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சிச்சு. இந்த அளவுக்குலாம் ஈஸியா கேள்வி கேட்பாங்கன்னுலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்றோம். ஆனா என்ன பண்றாங்கன்னா, அவன் கேட்கறான். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, இந்த மாரி டாபிக்ஸ் நம்ம பிராக்டிஸே பண்றது கிடையாது. ஸோ இந்த மாரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, எஸ்பிஐ, பிஓஎம்எஸ்லாம் வேணும்னே கேட்டு வச்சிருப்பாங்க. அந்த மாரி கொஸ்டின்ஸ் தானே ஸ்கிப் பண்றீங்க. ஸோ அந்த மாரி கொஸ்டின்ஸ் ஈஸியாவே கேட்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்ப இந்த மாரி கொஸ்டின்லாம் வந்து நான் எப்படின்னா இது என்ன? அதிகபட்சமா நம்பர் சிஸ்டம்ல பேசிக்கான ஒரு ஐடியா இருந்தா போதும். ஸோ இப்ப 70 எடுத்தனா ஆன்சர் வரல. 80 எடுத்தனா ஆன்சர் வந்துச்சு. 90 எடுத்தனா 126 சாரி 90 எடுத்து ஆட் பண்ணா 126 இது ஆட் பண்ணா 9 தப்பு அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த 3 பாசிபிலிட்டி யோசிக்கணும். நான் என்ன சொல்றேன் 10, 20னே வச்சுட்டு வாங்க. ஆனா ஆன்சர் இங்க வந்து தப்புன்னு தெரிஞ்சு, இங்க வந்து கரெக்ட்ன்னு தெரிஞ்சுல அவ்வளோதான் ஆன்சர். அவன் என்ன கேட்டிருந்தானா, எக்ஸ் இஸ் வாட் பெர்சன்டேஜ் மோரோ என்னமோ கேட்டிருந்தான். கரெக்ட்டா எனக்கு தெரியல. ஆனா கொஸ்டின் இதுதான். கரெக்ட்டா? இவ்வளோ அதாவது இந்த 2டே ஸ்டெப் தான். இப்படி போட்டு இங்க 0ன்னு எழுதுவீங்க. +36ன்னு எழுதி ஒரு க்ளூ எழுதுவீங்க.
60ன்னு போட்டேன் தப்பு, 70ன்னு போட்டேன் 106 வரல, 80ன்னு போட்டேன் 116 ரைட், அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் எல்லாம் போட்டிருப்பீங்க. நல்லா பாயிண்ட் என்னன்னா, நான் எதுக்காக இந்த கொஸ்டின் வேணுமே எடுத்தேன்னா, அவசரத்தில் இந்த லைனே படிக்கல. அவன் நம்ம என்ன பண்ண நான் சொல்கிறேன் பாரு. ஏபிசி வந்து ஆவரேஜ் கொடுத்தானா 195 ஆட் பண்ணால் 3 இருக்கா, ஸோ டோட்டல் வந்து 195. பிசிடி ஆவரேஜ் இருக்கா எவ்வளோ 210 225. ஆனால் நம்மளால் என்ன பண்ணானா ஏடிக்கு அவன் டோட்டல்னு கொடுத்துருக்கான், நம்மளால் ஏடின்னு போட்டு 220ன்னு போடுறான். இங்கே தான் தப்பு. அவன் கொடுத்த லைனே படிக்கல. அவன் ஏடிக்கு 210ன்னு போட்டால் என்ன வரும், மொத்தமே தப்பாக தான். ஏபிசிக்கே 195, ஏபிசிடிக்கே 225 தான். இது மட்டும் இப்படி 220 வரும். அங்கே தான் வந்து இடிக்குது. நம்ம வந்து திரும்ப படிக்கிறப்ப அந்த லைன் தப்பாக படிக்கிறோம். ஸோ ஏடினோட டோட்டல் வந்து 110 கரெக்டாக. ஓகே, என்ன ஆகும், இதில் 2 டேர்ம் காமனாக இருக்கா, இதில் 2 டேர்ம் காமனாக இருக்கு. அப்படியே இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி இல்லை இதுலேருந்து மைனஸ் பண்ணு. ஸோ டி மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 30, டி ப்ளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 110, டி இஸ் ஈக்குவல் டு 70, ஏ இஸ் ஈக்குவல் டு 40 கரெக்டாக. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 70, ஏ இஸ் ஈக்குவல் டு 40. நீங்கள் ட்விஸ்ட் என்னன்னா ஏபிசினோட ஆவரேஜ் கேட்டானா ஏதாவது ஒன்றுத்தில் இது கூட டி ஆட் பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு, அப்படி இல்லையா இது கூட ஏ ஆட் பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு, எல்லாமே ஒன்று தானே. ஸோ இங்கே ஆட் பண்ணாலும் 265 தான் டோட்டல், இங்கே ஆட் பண்ணாலும் 265 தான் டோட்டல். ஆவரேஜ் கண்டுபிடிச்சா முடிஞ்சிச்சா, இதானே கேட்டிருந்தான். புரியுதா, நம்ம ஒரு லைன் தப்பாக படித்தோம் அப்படின்னா ஸோ மொத்தமாக வந்து அதனோட எஃபெக்டே வந்து வேறு மாதிரி இருக்கும். ஒரு சிம்பிளான கொஸ்டின் ஆவரேஜ்லேயே நமக்கு போட தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிரும். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா தெரியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, இப்போ ஃபஸ்ட்டு வருஷம் 6 மாதம், ஃபஸ்ட்டு வருஷம் 6% வட்டி கொடுக்குறான், செகண்ட் வருஷம் 7% வட்டி கொடுக்குறான், தேர்ட் வருஷம் 8%. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இது என்ன பண்ணலாம், கண்ணை மூடிட்டு மூணுத்தையும் கூட்டி 15 6 21% வட்டி கண்டுபிடிச்சா அதுதான் வட்டி. ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன கிடையாது, வட்டிக்கு வட்டி கிடையாது. அப்போ நீங்கள் கூட்டினீங்கனாலே என்ன தான் இருக்கும், வட்டி தான் கிடைக்கும். கரெக்டாக. என்ன கேள்வி கொடுத்துருந்தான், ஒரு பர்சன் வந்து 6000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறான், 2 ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறான். ஒரு ஸ்கீம் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் x-3%, இன்னொன்று x+4%. இந்த பர்சன்டேஜ்லாம் கூட கரெக்டாக தான் இருக்கும் எனக்கு தெரியும், ரெஸ்பெக்டிவ்லி. அந்த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அப்டைன்ட் ஃப்ரம் போத் த ஸ்கீம்ஸ் இஸ் 1800. நல்லா கவனிக்கணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படியே பெருக்கல்ல போயிட்டே இருக்கும். 2 வருஷத்துக்கான வட்டி 1800. ஓகே, 2 ஸ்கீம்லேயும் 6000 தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, 2 ஸ்கீமில் சேர்த்து 1800 கிடச்சிருக்கு. ஓகே, அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி கிடச்சிருக்கும், 900 கிடச்சிருக்கும். ஓகே, நான் என்ன சொன்னேன், வட்டி அப்படியே கூட்டலாமா, கூட்டலாம். 6000 எத்தனை பர்சன்டேஜ், 12,000. ஓகே, கேள்வி வந்து 2000 கொடுத்தாங்களா, 2000 கொடுக்கலன்னு நினைக்கிறேன். சரி, 2 இயர் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். 6000 இங்கே 6000. ஓகே, ரெண்டுத்துக்கு சேர்த்து வட்டி எவ்வளோ, 18,000. சரி, 1800. வட்டி அப்படியே கூட்டலாமா, 2x + 1. ஸோ 12,000ல் 2x + 1% தான் என்னது, 1800. இதுதானே ஈக்குவேஷன், புரியுதா. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக அப்படியே கூட்டலாம், அதான கான்செப்ட். ஸோ ரெண்டுத்தையும் கூட்டினா 12,000 பிரின்சிபல். அந்த 12,000 நான் இந்த இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், 1800 அமௌண்ட்டு கிடைக்கும். கரெக்டாக. ஸோ இந்த 2 0க்கு 2 0 கேன்சல், இதை கேன்சல் பண்ணால் 15. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 7 வரும். ஸோ 2x + 1 இஸ் ஈக்குவல் டு 14. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7. கரெக்டாக, கரெக்ட் தானே. ஸோ இங்கே கண்டுபிடிச்சிங்கன்னா தெரியும். ஸோ 2 இயர்ஸ் கேட்டாங்களான்னு தெரியல, இதில் ஒரு சின்ன கரெக்ஷன் வச்சுப்போம். 2 இயர்ஸ் கேட்டாங்கன்னா அது வேறு மாதிரி ஆன்சர் வரும். இப்போ x-3%, இப்போ 7 சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும், இது 4 வரும், இது 11 வரும். 4% வட்டி என்ன, 240. 11% வட்டி என்ன, 660. 900. கரெக்டாக. இது வந்து ஒரு வருஷத்துக்கு. ஓகேவா. இதுவே 2 வருஷத்துக்குனா தான் 1800 வரும். ஸோ அப்போ 2 இயர்ஸ் கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக. ஸோ எக்ஸ்னோட வேல்யூ 7. இன்கேஸ் 2 இயர்ஸ் கொடுக்கல அப்படின்னு வச்சுப்போம், இங்கே 6000 இன்வெஸ்ட் பண்ணேன், இங்கே 6000 இன்வெஸ்ட் பண்ணேன். ஓகே, ஸோ இது வந்து x-3%, இது வந்து x+4%. ஸோ டோட்டலாக இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடச்சிச்சு, 1800 கிடச்சி. ஸோ 6000 காமன் வேல்யூ எடுத்துக்கலாமா, என்ன வரும், 2x + 1 டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 1800. கரெக்டாக. இது வந்து என்ன வரும், 0.3 வருமா, கரெக்டாக தானே. 6000 இஸ் ஈக்குவல் டு கரெக்டாக தான். 2x + 1 இஸ் ஈக்குவல் டு 100 வரும். ஸோ 2x + 1 இஸ் ஈக்குவல் டு 30. ஸோ 2x இஸ் ஈக்குவல் டு 29, x இஸ் ஈக்குவல் டு 14.5. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு 2 இயர்ஸ்னால் அவங்க கொடுக்கல. ஓகே, ஸோ 1 இயர் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன வரும், சாரி 2 இயர்ஸ்னு இதை கொடுத்துருப்பாங்க. அப்போ இங்கே 900 வரும். அப்போ இங்கே என்ன வரும், 0.15 வரும். அப்போ இங்கே 15 வரும். அப்போ என்ன வரும் ஆன்சர், எக்ஸ்னோட வேல்யூ 7 வரும். கரெக்டாக தானே. இதுதான் கேட்டதாங்கன்னு நினைக்கிறேன். இஃப் எனி மிஸ்டேக், என்ன கேள்வி கேட்டாங்கன்னு கமெண்ட்டில் போடுங்க. கரெக்டாக ஞாபகம் இல்லை என்ன கேள்வி கேட்டாங்கன்னு.
ஓகே. ஓகே. ஸோ பார்ட்னர்ஷிப் கேட்டிருந்தாங்க. என்னது? ராகுல் வந்து எக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணான். கரண் வந்து 1600 இன்வெஸ்ட் பண்ணான். ஆஃப்டர் 8 மந்த்ஸ் வந்து ராகுல் லெஃப்ட் த பிஸ்னஸ். மொத்தமா பிஸ்னஸ் வந்து 12 மாசம். ஸோ 4 2s ஆர் 4 3s ஆர் டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ? 1470. ஸோ அப்போ என்ன வரும்? 2x வந்து ராகுலோட இன்வெஸ்ட்மெண்ட்டு. இது என்ன வரும்? 4800. கரனோட ப்ராஃபிட் என்ன? 630. கரெக்டா? ஓகே. டோட்டல் ப்ராஃபிட் என்ன? 1470. இதில் 630 போச்சுன்னா என்ன வரும்? 840. கரெக்டா? ஓகே. 7 12s ஆர் 7 9s ஆர் கரெக்டா? 1600s ஆர் 3s ஆர். இதை கேன்சல் பண்ணால் 4s ஆர். இதை கேன்சல் பண்ணால் 800. therefore x is equal to 3200. கரெக்டா? கரெக்டு தானே? கரெக்ட். ஸோ இதுதான் இந்த கேள்விக்கான விடை. ஓகே. ஸோ இந்த சம் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அப்ஸ்ட்ரீமுக்கும் டவுன் ஸ்ட்ரீமுக்கும் ரேஷியோ கொடுத்துருந்தாங்க. அப்ஸ்ட்ரீம் என்ன? 4x. டவுன் ஸ்ட்ரீம் என்ன? 5x. ஸ்பீடு கொடுத்துட்டாங்களா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, 60 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம்லேயும் போகுது, 60 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம்லேயும் போகுது. அப்போ என்ன வரும்? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் பை டைம் டேக்கனா? அவன் என்ன கொடுத்துருக்கான்? டோட்டல் ஆஃப் 9 ஹவர்ஸ்னு கொடுத்துருக்கான். அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு எனக்கு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடா? கரெக்டாக தானே? இதெல்லாம் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு கேள்வி. ஓகே. இப்போ என்ன வரும்? 60 டிவைடட் பை 4x டிவைடட் பை 60 டிவைடட் பை 5x இஸ் ஈக்குவல் டு 9. கேன்சல் பண்ணால் 12, இதை கேன்சல் பண்ணால் 15. 27 டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு 9. எக்ஸ்னோட மதிப்பு 3. கேள்வி என்ன கேட்டானா, 120 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீமில் போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கோன்னு கேட்டான். அப்போ என்ன வரும்? 120 டிவைடட் பை 15ன்னு போட்டிங்கன்னா ஆன்சர் 8 hours. கரெக்டாக? இது வந்து ஒரு அப்ளிகேஷன். ஆமாவா? ஆமாம். ஸோ இந்த கேள்வி என்னென்னா, இது வந்து கஷ்டமான கேள்விலாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம புரிஞ்சிக்கலாம். என்னென்னா, ஓகே 2 ஒர்க்கும் சேம் தானே. ஸோ பிஏவும் சேர்ந்து இந்த வேலையை செய்ய போகிறாங்க. அது நம்ம கொஷின்லாம் நிறைய டைம் படிச்சிருப்போம். பி மட்டும் பினோட எஃபிஷியன்சி தெரியாது, ஏனோட எஃபிஷியன்சி தெரியாது. ஓகே. இது நான் போடுற ஆங்கிளில் போடலாம், நீங்கள் மல்டிபிள் ஆங்கிள்ஸ்லேயே போடலாம். பியோட எஃபிஷியன்சியோட 75 நாள் ஒர்க் பண்ணால் அந்த ஒர்க்கு முடிஞ்சிடும். அடுத்த பாயிண்ட், ஏ ஸ்டார்டட் த ஒர்க் அலோன். ஏ மட்டும் தனியாக அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறான் 25 நாள் கழிச்சு. அப்போ என்ன பாயிண்ட்டு? ஏ மட்டும் 25 நாள் வேலை செஞ்சானா? ரைட்டு. அடுத்து பி ஜாயின்னா ஏவும் பியும் இப்போ சேர்ந்து வேலை செய்ய போகிறாங்க. அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க ஒர்க்கை அவங்க 15 நாளில் முடித்தாங்க. இதுதான் ஈக்குவேஷன். கரெக்டாக? அப்போ என்ன வரும்? இந்த 15 இந்த பக்கம் வந்துச்சுன்னா பி இன்ட்டு 60 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 14 வரும். இந்த 25 இது ஒரு 15 ஆட் பண்ணால் 14 வரும். therefore பி டிவைடட் பை ஏ இஸ் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை 3. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சினுடைய ரேஷியோ. கேள்வி என்னன்னா, ஒரு பாயிண்ட் தெரியும், எஃபிஷியன்சிக்கு உல்ட்டா தான் என்னது? டைமுக்கான ரேஷியோ. ஸோ எஃபிஷியன்சி 2:3 அப்படின்னா டைம் 3:2. இந்த 3 பார்ட் தான் 75 அப்படின்னா 2 பார்ட் 50 days. கரெக்டா? அப்போ ஏ அலோன் எத்தனை நாள் அந்த ஒர்க்கை முடிப்பான்னு பார்த்தீங்கன்னா 50 daysல முடிப்பான். ஓகே. ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ இந்த கேள்வி தான் கேட்டிருந்தாங்க. ஓகே. ஸோ இந்த கேள்வி நிறைய பேர் மென்சுரேஷன் வந்து போட மாட்டோம். ஃபஸ்ட்டு என்ன, பேசிக்காக 2D டயக்ராம் கேட்டால் சில பேர் போடுவோம், 3D கேட்டால் போட மாட்டோம். ஸோ 2Dயே வந்து சில பேர் வந்து போட மாட்டோம். ஓகே. ரேஷியோ ஆஃப் ரேடியஸ் ஆஃப் 3 சர்க்கிள்ஸ். 3 சர்க்கிள்ஸ் இருக்குது ஏபிசின்னு சொல்லிட்டு. என்னுடைய ரேஷியோ வந்து ஏபிசி. அதனுடைய ரேடியஸ் வந்து இந்த ரேஷியோவில் இருக்குது. ஓகே. இதை வந்து கேன்சல் பண்ணணும்னு நினைக்கிறப்ப தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா மாட்டுவோம். நான் சொல்கிறது கவனிங்க. ஏனுடைய ரேடியஸ் வந்து 10.5. கரெக்டா? ஓகே. அது வந்து 9 பார்ட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் பி அண்ட் சி. பினோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன? 2πr1. டிஃப்ரென்ஸ் ஆஃப் 2πr2. நான் இதுக்கு என்ன ரேடியஸ் வைக்கிறேன்னா, இதுக்கு r1 வைக்கிறேன், இதுக்கு r2 வைக்கிறேன். வைக்கலாமா? வைக்கலாம். இப்போ எனக்கு என்ன தெரியும்னா, 9xனோட வேல்யூ 10.5ன்னு தெரியும். கரெக்டாக? நான் அசம்ஷனை வேரியபிளாக மாற்றினா 9xனோட வேல்யூ 10.5. இப்போ நல்லா கவனிங்க, இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எது பெருசுன்னு எனக்கு தெரில. ஓகே. தெரியலாம் இல்லை, தெரியும் சி தான் ரேடியஸ் பெருசுன்னு சொல்லிட்டு. இதில் என்ன காமனாக எடுக்கலாம்? டிஃப்ரென்ஸ் என்ன கேட்குறாங்க? ஸோ 2π காமனாக வெளியே எடுத்தா r2 மைனஸ் r1. அப்போ என்னது? 15xன்னு வருமா? இதுதான் கேள்வி. ஆமாவா? ஆமாம். நல்லா கவனிங்க, 9xனோட மதிப்பு தான் எனக்கு 10.5. எனக்கு என்ன வேணும்? 15xனோட மதிப்பு வேணுமா? புரியுதா நான் சொல்கிறது? 9xனோட மதிப்பு தான் 10.5. எனக்கு ரேடியஸ் வந்து ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்குறப்ப 15x. அந்த 15xனோட மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கணும்? இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3 5s are
3 3s இதை கேன்சல் பண்ணால் 3.5. அப்போ ஆர்னோட எக்ஸ்னோட மதிப்பு ஆர்னோட மதிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா 5 இன்ட்டு 3.5. அதாவது இந்த மொத்தத்தினுடைய மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 இன்ட்டு 3.5. ஸோ 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு 5 இன்ட்டு 3.5 போட்டால் இதை கேன்சல் பண்ணால் 2 சார், இதை கேன்சல் பண்ணால் 2, ஆன்சர் 110 சென்டிமீட்டர். கரெக்டா? புரியுதா? அதாவது ஒன்றும் இல்லை, இது ரெண்டுத்தையும் காமனாக எடுத்தீங்கன்னா R1க்கும் R2க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 15x. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி நார்மலாகவே போடுவோம். 9xனோட வேல்யூ 10.5. அப்போ என்ன வரும்? x இஸ் ஈக்குவல் டு 10.5 டிவைடட் பை 9. நம்மளுக்கு என்ன வேணும்? 15xனோட வேல்யூ வேணும். ஸோ அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா இதே ஆன்சர் தான் வரும். அதை தான் இப்படி சொல்லிட்டு இருந்தேன். ஸோ 9xனோட மதிப்பு தான் 10.5. நான் அப்படி தான் மோஸ்ட்டாக சொல்லிட்டு இருப்பேன்ல. ஸோ 15xனோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இது. ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அடுத்து இந்த கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஒரு ட்ரெயின் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் லென்த் வந்து 450 மீட்டர் இருக்குது. அது வந்து 25 செகண்ட் கிளாஸ் பண்ணுது. ஓகே. ஒரு ட்ரெயினோட லென்த்தே நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ t ப்ளஸ் 450 டிவைடட் பை ஸ்பீட் தெரியுமா? s இஸ் ஈக்குவல் டு 25. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ட்ரெயின் ப்ளஸ் இன்னொரு லென்த்து பிளாட்ஃபார்மு 300 மீட்டரு, அதனோட ஸ்பீட் வந்து சேம் தான், 20 செகண்டில் கிராஸ் பண்ணுது. இப்படிலாம் எழுதிட்டு இருந்தோன்னா நம்மளுக்கு கான்செப்ட் புரியலன்னு அர்த்தம். ஓகே. நல்லா கவனிங்க. ஒரு ட்ரெயினோட லென்த்து ஓகே. இங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. என்னன்னா 300 மீட்டர் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இங்கே ஒரு 450 மீட்டர் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. நல்லா கவனிக்கணும். இந்த ட்ரெயின் இந்த 300 மீட்டர் பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுறதுக்கு 20 செகண்ட் எடுத்துக்குது. சரியா? இந்த ட்ரெயின் இந்த 450 மீட்டர் பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுறது 25 செகண்ட் எடுத்துக்கு. பேசிக்கான ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. இங்கேயும் ட்ரெயின் தான் கிராஸ் பண்ணுது, இங்கேயும் ட்ரெயின் தான் கிராஸ் பண்ணுது. இந்த எக்ஸ்ட்ரா இருக்க 150 மீட்டர் அதை கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு? 5 செகண்ட் ஆச்சு. ஆச்சு தானே? 5 செகண்டில் அது என்ன பண்ணியிருக்கோம்? 150 மீட்டர் எக்ஸ்ட்ரா ட்ராவல் பண்ணுதுன்னா ட்ரெயினோட ஸ்பீட் 30 மீட்டர் பர் செகண்ட். இதுதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ 30 மீட்டர் பர் செகண்டில் ஒரு ட்ரெயின் வந்து 450 லென்த் உள்ள பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுதுன்னா எவ்வளோ செகண்ட்ஸில்? 25 செகண்ட்ஸில். அப்படின்னா அது 25 செகண்ட்ஸில் 750 மீட்டர் டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணுது. கரெக்டாக? அப்போது 750 மீட்டரில் 450 மீட்டர் எனக்கு பிளாட்ஃபார்மோட லென்த். ட்ரெயினோட லென்த் எவ்வளோ? 300 மீட்டர். முடிஞ்சா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்? இப்போ இந்த ட்ரெயின் எனக்கு வந்து வெர்டிக்கல் போல கிராஸ் பண்ணணும். ஸோ வெர்டிக்கல் போல் கிராஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு எடுத்துக்கிற டைம் எவ்வளோ? ட்ரெயினோட ஸ்பீடு 30. ஏன்னா வெர்டிக்கல் போல்னா ட்ரெயினோட லென்த்தை அதை அப்படியே கிராஸ் பண்ணிக்கும். தர்ஃபோர் 10 செகண்ட்ஸ். கரெக்டா தானே? புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இதுதான் இந்த கேள்விக்கான விடை. ஓகே. ஸோ இது வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க காஸ்ட் ப்ரைஸில். ஸோ ஒரு காஸ்ட் ப்ரைஸ் வந்து 2 ஆப்பிள் இருக்குது. ஓகேவா? 2 ஆப்பிளினுடைய காஸ்ட் ப்ரைஸும் சேம். ஸோ ஏபின்னு 2 ஆப்பிள் இருக்குது. என்னுடைய காஸ்ட் ப்ரைஸ் வந்து சேம். ஓகே. செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஆப்பிள் ஏ. ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஆப்பிள் ஏ வந்து 200 ஒரு ஆப்பிள். பீனோட ஆப்பிள் ப்ரைஸ் வந்து 240. என்ன கொடுத்துருக்கானா 27 கிலோ ஆப்பிள் வந்து ஆப்பிள் ஏ வந்து நான் விற்கிறப்போ எனக்கு 1350 ப்ராஃபிட் கிடைக்குதா? அப்போனா ஒரு ஆப்பிளில் எனக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் எவ்வளோ? 50 ரூபா. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் ப்ராஃபிட். கரெக்டா? அப்போ 200ல் 50 ரூபா மைனஸ் பண்ணால் காஸ்ட் ப்ரைஸ் 150 ரூபா. கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா பீனோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டான். ஏன்னா இது ரெண்டுமே சேமா? 90யா? 60% ப்ராஃபிட். இதுதான் இந்த கேள்விக்கான விடை. கரெக்டா? கரெக்ட். ஓகே. ஸோ இந்த கேஸ்லெட் வந்து எப்படி போகிறோன்னு வந்து கவனிங்க. நல்லா கவனிங்க. ஒரு சில வேர்ட்ஸ் வந்து நான் லைட்டாக அங்கே வந்து ஒரு டோட்டல் மட்டும் கொடுத்துருவாங்க. நான் டேபிள்ஸ் ப்ளஸ் ஷேர்ஸ்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். அதாவது 3 கம்பெனியாக 3 இதுவான்னு கூட எனக்கு தெரியல, அது வந்துச்சு. ஸோ என்னன்னா ஏ பி சி இருக்கா? டேபிள்ஸு ஷேர்ஸ். ஓகே. நல்லா கவனிங்க. அவன் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு சொன்னான்னா 3த்தினுடைய டோட்டல் இருக்குல்ல, டோட்டல் ஏபிசினோட டோட்டல் இருக்கா? இந்த ஏபிசி டோட்டலில் இந்த டோட்டல் இருக்குல்ல, இந்த டோட்டலில் 20% ஏ மட்டும் விற்றுருக்கான். லாஜிக் கரெக்டாக? அதாவது இன்கேஸ் நான் இங்கே 5xன்னு வச்சுருந்தால் இங்கே வந்து எக்ஸ்ன்னு வச்சுருக்கணும். கரெக்டாக நான் சொல்கிறது புரியுதா? நான் சொல்கிறது அதாவது இங்கே டோட்டல் ஏபிசினோட டோட்டல் வந்து 5xன்னு நான் வச்சுருந்தால் அதில் 20% வந்து எனக்கு ஏ வந்து இருந்திருக்கும். ஸோ சேர் ப்ளஸ் டேபிள் சேர்த்து எக்ஸ். கரெக்டாக? நெக்ஸ்ட் பாயிண்ட், டோட்டல் சோல்டு டேபிள்ஸ் ப்ளஸ் சேர்ஸ் பை பி இதுவா இஸ் 2.5 டைம்ஸ் ஆஃப் ஏஸ் டோட்டல். ஏனோட டோட்டலில் 2.5 டைம்ஸாக என்னது? பீனோட டோட்டல்.
மாத்தலாம் இல்ல. நீங்க நல்லா ஞாபகம் வச்சீங்கன்னா, இதான் கொஸ்டின் குடுத்தான். இப்ப கூட்டுனா 5x வரணும். அப்ப இங்க என்ன வரும்? 1.5xன்னு வரும். வருமா? இதுதான் கேள்வி. புரிஞ்சா? ஸோ இந்த ரேஷியோ ஸ்ப்ளிட் பண்றதுக்காக அவன் இப்படிலாம் குடுத்தான். நெக்ஸ்ட் பாயிண்ட். The table sold by A is 1.5 times of 1/5 of the tables sold by A is 1/5 of the total sold by B. டோட்டலா B வித்திருக்க ப்ராடக்ட்ல 1/5 ஏனோட டேபிள்ஸ். அப்ப என்ன வரும்? இங்க 0.5xன்னு வருமா? கரெக்ட்டா? இங்க 0.5xனா இங்க 0.5xா? நெக்ஸ்ட் சேர்ஸ் சோல்டு பை B is 100% மோர் தென் த சேர் சோல்டு பை E. நல்லா கவனிக்கணும். இந்த லைன் கூட மாத்தலாம் நான். லைன் கூட மாத்தலாம். இந்த ஆர்டர் கூட மாத்தல. நீங்க நினைக்கலாம், நீ லாஸ்ட்ல இருந்து க்ளூ எல்லாம் கொண்டு வர அப்படின்னு. எதையுமே பண்ணல நான். ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படியே போயிட்டு இருக்கேன். The chair sold by B is 100% மோர் தென் த சேர் சோல்டு பை A. சேர் ஏவினுடைய விட 100% மோர். அப்படின்னா என்ன வரும்? இதனுடைய டபுள் டைம்ஸ் வருமா? அப்ப இங்க என்ன வரும்? எக்ஸ்ன்னு வருமா? அப்ப இங்க 1.5xன்னு வரும். நெக்ஸ்ட் பாயிண்ட். C sold chairs and tables in the ratio of 8:3. ஸோ 8:3 அப்படின்ற ரேஷியோவில் டேபிள்ஸும் சேர்ஸும் டேபிள்ஸும் விற்றுருக்காங்க. இங்கே ஆர்டர் மேலே மாற்றி இருக்கேன். ஸோ இங்கே வந்து 8:3 ரேஷியோவில் விற்றுருக்காங்க. கரெக்டாக? த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சேர்ஸ் அண்ட் டேபிள் சோல்டு பை C இஸ் 30. இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். அதாவது 5 பாட்டுக்கான மதிப்பு தான் எனக்கு 30. சரியா? அப்போ ஒரு பாட்டுக்கான மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 6. ஸோ இங்கே 18 இங்கே வந்து என்னது 6? ஸோ 48. கரெக்டா? கரெக்டு தானே? 5 பாட்டுக்கான பாட்டு தான் 60. ஸோ ஒரு பாட்டுக்கான வேல்யூ 6. ஸோ 18 இங்கே 48. மொத்தம் என்ன வரும்? 66ன்னு வருமா? கரெக்டு தானே? ஸோ 1.5xனோட வேல்யூ தான் 66. ஓகே? இப்போ என்ன எழுதலாம்? 3/2x இஸ் ஈக்குவல் டு 66 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு 44 அப்படின்னு வரும். சரியா? அப்போ இங்கே 44, இங்க 66, இங்க 22, இங்க 22, இங்க 44, இங்க என்ன வரும்? 110ன்னு வரும். வருமா? இதுதான் இந்த கேள்விக்கான விடை. புரிஞ்சா? நான் எந்த லைனுமே மாற்றவே இல்லை. ஜஸ்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்ற உங்களோட அசம்ஷன் தான். இந்த பாயிண்ட் தான் வந்து மொத்தத்தையுமே மாற்றும். இதை நீங்கள் தப்பாக வச்சிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அதையுமே மூவ் பண்ண முடியாது. டோட்டலாக இங்கே டோட்டல் வச்சனா, இதில் 20% இங்கே வச்சனா, நெக்ஸ்ட் மூவ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து வந்திருக்கும். சப் கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த கேஸ்லெட் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ மேல் ஃபீமேல் வந்து 3 மாதத்தில் வந்து ஜான்வரி பிப்ரவரியில் வந்து எவ்வளோ டோட்டல் இருக்காங்கன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ ஜான், பிப்ரவரி, மார்ச். மேல் ஃபீமேலா? கேஸ்லெட் கஷ்டம்லாம் சொல்கிறல. நீங்கள் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணலாம், அவ்வளோதான். த நம்பர் ஆஃப் மேல்ஸ் இன் பிப்ரவரி எங்கே இருக்கு? இங்கே இருக்கா? இஸ் 265 மோர் தென் ஃபீமேல்ஸ் இன் மார்ச். ஸோ இங்கே எக்ஸ்ன்னு வச்சா இங்கே எனக்கு எக்ஸ் ப்ளஸ் 265 வருமா? கரெக்டா? ஓகே. டோட்டல் மேல்ஸ் ப்ளஸ் ஃபீமேல்ஸ் ஆஃப் ஜான்வரி டோட்டல் இஸ் 30 லெஸ் தென் தட் ஆஃப் மார்ச். நல்லா கவனிங்க. ஸோ இங்கே ஒரு டோட்டல் இருக்குது. எனக்கு என்ன டோட்டல்னே தெரியாது. ஸோ நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். இதை விட எனக்கு ஜானோட டோட்டல் 30 கம்மி. கரெக்டா? கரெக்ட் தானே? த டோட்டல் நம்பர் ஆஃப் மேல்ஸ் ப்ளஸ் ஃபீமேல்ஸ் ஆஃப் ஜான்வரி இஸ் 30 லெஸ் தென் தட் ஆஃப் மார்ச். லெஸ் தென் தட் ஆஃப்னா என்னது? மார்ச்னோட டோட்டல் இருந்து எனக்கு 30 கம்மி. ஓகே. Total number of females in all 3 months is 480. Okay, so total number of females in all 3 months is 480. So total females வந்து எனக்கு 480. Number of males in January is same as that of March. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா நான் சொல்கிற பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ இங்கே வந்து நான் சேம் வேரியபிள் வைக்கணும். நான் ஏன்னு வைக்கிறேன்னா ஏன்னா வைக்காத வேரியபிள் தான் வைக்கணும். ஓகே. ஸோ இங்கே என்ன காமன் சென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் நான் இது ஒரு வேரியபிளாக வச்சுருக்கேன். ஆனால் கான்செப்ட் என்ன? இதனுடைய டோட்டலை விட இது 30 கம்மி. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க. இந்த ஏ சேமாக இருக்கப்போ இந்த 30 டிஃப்ரென்ஸ் எங்கே தான் கிரியேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் வந்து இங்கே வந்து 30 கம்மியாக இருக்கும். இதுதான் கான்செப்ட். அதாவது இங்கிருந்து இங்கே 30 கம்மியாகுது. இது எதுக்காகனா ஒரு ரெஃபரன்ஸ்க்கு. ஓகே. ஸோ ரெஃபரன்ஸ் வைக்கிறேன். இன்கேஸ் இங்கே கனெக்ட் ஆகலை அப்படின்னா இந்த வேரியபிள் கொடுக்கலன்னா இது வேற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே என்ன பாயிண்ட்னா இதனால் நம்மளுக்கு இந்த 30 டிஃப்ரென்ஸ் கிரியேட் ஆகலை. அப்போ இதிலிருந்து 30 குறைஞ்சனால மட்டும் தான் என்ன ஆகுது? இந்த டோட்டலில் 30 வேரி ஆகுதா? அவ்வளோதான். புரிஞ்சா? ஓகே. நெக்ஸ்ட் பாயிண்ட். டோட்டல் மேல்ஸ் ப்ளஸ் ஃபீமேல்ஸ் இன் பிப்ரவரி இஸ் 620. கரெக்டாக? இதனுடைய டோட்டல் வந்து 620. ஓகே. இப்போ என்ன பாயிண்ட் யோசிக்கணும் அப்படின்னா நமக்கு இதனுடைய டோட்டல் வந்து 418 தெரியும். என்ன பண்ணோம்?
480 minus 2x plus 30. கரெக்டா? இது ப்ளஸ் 130 ஆயிரும். தேர்ஃபோர் 510 minus 2x. இப்போ என்னாச்சு? இது சிங்கிள் வேரியபிள் ஆயிடுச்சா? இதனுடைய டோட்டல் தான் எனக்கு 620. கரெக்ட் தானே? ஓகே. அப்போ என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 775 minus x is equal to 620. Therefore, x is equal to 155. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து கிடைக்கும். இங்கே 155 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 410, 420, இங்கே என்ன வரும்? 200ன்னு வரும். வருமா? ஸோ இதுக்கப்புறம் இங்கே என்ன வரும்? 155ன்னு வரும். இங்கே வந்து 125ன்னு வரும். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட் வந்து கொஷினில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம்? ஆன்சரை சால்வ் பண்ணிக்கலாம். புரிஞ்சா? அவன் என்ன பண்ணுவான்? நெக்ஸ்ட் லீடு வந்து இதுக்கு ஏதாச்சும் ரிலேஷன் வச்சு உங்களுக்கு வந்து க்ளூஸ் வந்து கொடுப்பான். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? அதோட ஆன்சர் ஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இதே டேபிள் நம்பர் கூட எதுவுமே மாறல, அப்படியே தான் இருக்குது. ஓகே, இப்படி ஒரு டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க. சரி, ரைட்டு. வேரியபிள்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு காலத்தில் என்ன கொடுத்துருக்காங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் வெஹிக்கல்ஸ் மேனுஃபேக்சர் கொடுத்துருக்காங்க. ஓகே. டோட்டல் நம்பர் ஆஃப் வெஹிக்கல்ஸ் சோல்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ மேனுஃபேக்சர் பண்ணதில் வெஹிக்கல்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அதில் விற்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாக்ஸில்? டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ஸ் மேனுஃபேக்சர் அவுட் ஆஃப் த டோட்டல் வெஹிக்கல்ஸ் மேனுஃபேக்சர். இங்கே என்ன பாயிண்ட் புரிஞ்சுக்கணும்னா, அவன் கண்டிப்பாக கொஷின் என்ன கேட்பானா, நான் கவனிக்கல. கொஷின் என்ன கேட்பானா, கார் சோல்டு தனியாக பிரிப்பான், அன்சோல்டு தனியாக பிரிப்பான். அதுக்கு அடுத்து வெஹிக்கல்ஸ் இன்னொரு வெஹிக்கிள் இருக்கும், அது சோல்டு தனியாக, அன்சோல்டு தனியாக பிரிப்பான். இப்போ என்ன லாஜிக்னா, இது இந்த டேபிள் காலம் எப்படி பிரியும்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக சப் கொஷனுக்கு ஏற்ற மாதிரி கொஷின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணும். அவன் நோட் இது மட்டும் தான் கொடுத்தான். இந்த நோட் மட்டும் தான் க்ளூ. ஓகேவா? ஒன்றுமே இல்லை. என்ன கொடுத்துருக்கான்? ஆவரேஜ் நம்பர் ஆஃப் வெஹிக்கல்ஸ் மேனுஃபேக்சர் பை பிசிடி. இந்த மூணுத்தினுடைய ஆவரேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 550. அவ்வளோதான். இதை வச்சு எல்லா கொஸ்டினுமே ஆன்சர் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஆன்சர் பின்னோட வேல்யூ கண்டுபிடிப்போம். என்ன வரும்? 1.25p ப்ளஸ் 1p. ஸோ 2.25p ப்ளஸ் 810 ஒரு 92 902 ஒரு 100 1002 இஸ் ஈக்குவல் டு 1650. சரியா? ஓகே. Therefore 2.25p is equal to 648. இப்படி சால்வ் பண்ணால் எனக்கு கேன்சல் பண்ண தெரியாது. சாரி, 2.25p அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணலாம்? 9/4p அப்படின்னு எழுதலாம். இது என்ன பண்ணோம்? 2.25 என்ன பண்ணலாம்? 9/4ன்னு எழுதலாம். இஸ் ஈக்குவல் டு 648. 9 7s are 63. 18. Therefore p is equal to 288. ஸோ இங்கனுடைய வேல்யூலாம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? நல்லா கவனிங்க. 640 வெஹிக்கல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. இது எப்படி டேபிள் காலம் ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சருக்கு எப்படி பண்ணணும்னா, ஏ இருக்கா? ஸோ வெஹிக்கல்ஸ் மேனுஃபேக்சர், சோல்டு, அன்சோல்டு. ஓகே. ஸோ வெஹிக்கல்ஸ் மேனுஃபேக்சர் வந்து திரும்ப வந்து என்ன பிரிக்கலாம்? கார்ஸு, அப்புறம் இன்னொன்று வெஹிக்கல் என்ன கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ என்ன ஆகும்? இங்கே 640. ஓகே. இங்கே சோல்டு என்ன? பி வந்து 288. அப்போ மொத்தமாக கார்ஸ் அன்சோல்டு எவ்வளோ? அது ஒரு 340. இது ஒரு 12. ஸோ 362. கரெக்ட் தானே? சாரி, 340, 352. ஓகே. அப்போது கார்ஸ் மேனுஃபேக்சர் எவ்வளோ? 320. ஓகே. அப்போது இன்னொரு அதர் வெஹிக்கிள் கொடுத்தாங்களா, அதனுடைய மேனுஃபேக்சர் எவ்வளோ? 320. இப்போ என்ன கேள்வி கொடுப்பானா, இதில் வந்து சோல்டு வந்து கொஞ்சம், இதில் வந்து சோல்டு வந்து இவ்வளோ, இதில் வந்து சோல்டு கொடுத்துருவோம். நல்லா கவனிங்கன்னா, இதில் சோல்டு கொடுத்துருவோம். அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக இதனுடைய சோல்டு தெரியும். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? இதனுடைய அன்சோல்டு என்னன்னு கேட்பான் கேள்வி. புரியுதா? அப்படி தான் அவனோட லீட் வந்து நெக்ஸ்ட் போகும். ஸோ என்ன பண்ணலாம்? இதை வச்சு எல்லாத்தினுடைய ஆன்சரும் கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த கொஷினில் 0.5p வச்சுலாம் ஏதோ ஒன்று கொஷின் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ அதுக்கு அடுத்து என்ன கேட்டிருந்தாங்க? ஓகே, ட்ரிப் வந்து ஓவராலாக ஒரு ரிவ்யூ வந்து பார்ப்போம். என்னெல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து ரீசனிங் ஓப்பன் ஆச்சா? ரீசனிங்கில் யார் யாரெல்லாம் பிளட் ரிலேஷன் சூஸ் பண்ணீங்களோ அவங்களாம் சம்டைம்ஸ் ஸ்டாப் ஆகிருப்பீங்க. என்ன கேள்வி கேட்டாங்க? 9 ரோ ரேக் வச்சு கேட்டாங்களா? ஓகே. 8 பேர் சவுத் ஃபேஸிங், நார்த் ஃபேஸிங் ஒரு பசில் இருந்துச்சு. 6 பேர் ஃப்ளாட்டு. ஓகேவா? 3 ஃப்ளாட்டு. அவங்க ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கு. இதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்களா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க? நார்த் ஃபேஸிங்கு அன்சர்டைன் ஒரு பசில் இருந்துச்சு. ஓகே. நெக்ஸ்ட் பசில் என்ன இருந்துச்சு? நெக்ஸ்ட் பசில் வந்து மறந்துச்சு எனக்கு. அதான் கேட்டிருந்தாங்களே. ஓகே. ஸோ இது கேட்டாங்க. அப்புறம் வேற என்ன கேட்டாங்கன்னா, வேற எதுவும் கேட்டாங்களே, தெரியல. அப்புறம் டேட்டா சஃபிஷியன்சி கேட்டிருந்தாங்க. ஒரு
லெஃப்ட் ஆஃப் எஃப்ஓ என்னமோ ஒரு சர்க்கிள் வச்சு 6 பேர் என்னமோ கேட்டிருந்தாங்க. இது ஒரு கேள்வி இருந்துச்சு. சிலாஜிசம் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஒரு கேள்வி இல்ல கேட்டிருந்தாங்க. அடுத்து ஒரு கண்ட்ரி சைடுன்னு ஒரு வார்த்தை குடுத்து, அது என்ன பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா, 6க்கு முன்னாடி இருக்க வார்த்தைலாம் ஏதோ பண்ண சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் இருக்க வார்த்தை ஏதோ பண்ண சொல்லியிருந்தாங்க. ஏதோ 3 வேரியபிள் குடுத்துட்டு, இங்க ஏதோ சிம்பிள் குடுத்துட்டு, இங்க 3 குடுத்துட்டு, சிம்பிள் குடுத்துட்டு, இது என்ன வரும் அப்படின்னு ஏதோ ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஓகே. அடுத்து என்ன கேட்டிருந்தாங்க? பிளட் ரிலேஷன் கேட்டிருந்தாங்க. ஓகே. இன்புட், அவுட்புட் ரொம்ப மட்டமான லாஜிக் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நெறைய நம்பர்ஸ் மிக்ஸ் ஆயிருக்கு. இருக்கிறதுல சின்ன நம்பர் ஃபர்ஸ்ட் வரும். இருக்கிறதுல பெரிய நம்பர் இங்க போகும். இதுக்கு அடுத்த பெரிய நம்பர் இங்க வரும். இதுக்கு அடுத்த சின்ன நம்பர் இங்க போகும். இந்த லாஜிக்ல இப்படி ஜம்ப் ஆயிட்டே இருக்கும். ஸோ இதான் ஒரு லாஜிக். இது வந்து கேட்டிருந்தாங்க. ஓகே. ஸோ வேற என்ன கேட்டிருந்தாங்க? டேட்டா சஃபிஷியன்சி கேட்டிருந்தாங்க. இன்புட், அவுட்புட் கேட்டிருந்தாங்க. 9 ஸ்டேக்கு, சம் ஆர் ஃபேசிங் நார்த், சவுத்து. அவ்வளோதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஓகே. இது வந்து ரீசனிங்ல கேட்டிருந்தாங்க. அவ்வளோதான் இருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டா ஞாபகம் இல்ல. சிலாஜிசம் கேட்டிருந்தாங்க. எம்ஓடி கேட்கல. அவ்வளோதான். இன்னொன்னு தெரியல. தெரிஞ்சா சொல்லுங்க. அப்புறம் வேற என்னன்னா, இங்கிலீஷ்ல இடியம்ஸ் கேட்டிருந்தாங்க. இடியம்ஸ் என்னன்னா, இன்சல்ட் த இன்ஜுரி. இன்ஜுரினா அடிப்பட்ட காயத்திலேயே ஏதோ திரும்ப பண்றது. அதாவது எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்துறது. அந்த மாரி கதைன்னு நெனைக்கிறேன். அடுத்து அ இக்னோர் தி ஏதோ குடுத்துருந்தாங்களே! இக்னோர் தி ஐய்யய்யோ! இக்னோர் தின்னு ஒரு கொஸ்டின் குடுத்துருந்தாங்க. அடுத்து எலஃபேண்ட் இன் தி ரூம் அத வச்சு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அடுத்து இது ஒண்ணும் ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. இது ஒண்ணும் அவ்வளோ பெரிய கம்ப சுத்தலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் குடுத்துருந்தாங்க. சாண்டா கிளாஸ் வச்சு ஒரு ஆர்சி கேட்டிருந்தாங்க. அதுல வந்து கிளைம்ஸ் டவுன் அப்படி தான் வரும்னு எனக்கு தெரிஞ்சு நெனைக்கிறேன். அதுக்கடுத்து கிவிங் அப்படின்னு நெனைக்கிறேன் இன்னொரு கேள்விக்கு. இன்னொன்னு வந்து 4 அதாவது ஒண்ணுத்துக்கு முன்னாடி இருக்கு அப்படின்னா, அதுக்கு பேர் வந்து என்னன்னு கேட்டிருந்தாங்க 4. இன்னொன்னு வந்து நம்ம ஃபோன்ல எடுக்கிற பனோராமா வச்சு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அடுத்து இன்னொன்னு வந்து ஏதோ வருமே அப்பிட்டரா, பிப்பிட்டரா ஏதோ ஒண்ணு வருமே. ஏதோ ஒருத்தவங்க வந்து தப்பான செயல் செய்றாங்க. வயலன்ட் அப்படின்னு நெனைக்கிறேன். அத வச்சு ஒரு கேள்வி இருந்துச்சு. சிங்குலர் ப்ளூரல்ல வந்து அலும்னஸ், அலும்னியா, அலும்னஸ், அலும்னி, மெமோரண்டம், மெமோரண்டா. இன்னொரு கேள்வி என்னன்னு எனக்கு வந்து ஞாபகம் இல்ல. இது கேட்டிருந்தாங்க. அடுத்து சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மென்ட்டும் ஈஸியா தான் இருந்துச்சு. ஓகே நான் இது வந்து ஏதோ காஷ்மீர் போனேன், லடாக், ஜம்மு அண்ட் காஷ்மீரோ எதுக்கோ போனேன், நான் வேலை கிடைச்சுச்சு அப்படின்னா அது ஒரு ஆர்டர் வச்சு ஒண்ணு கேள்வி இருந்துச்சு. அதுக்கடுத்து ஆர்சிலாம் கேட்டிருந்தாங்க. அப்புறம் 3 சென்டென்ஸ் குடுத்துட்டு எது கரெக்ட், இன்கரெக்ட்ன்னு கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியல. வேற என்ன? ஆர்சில வேற என்ன? ஸ்பிளிட் ஆஃப்னு ஒரு ஆன்சர் வரும்னு நெனைக்கிறேன். ஆர்சில வந்து சாண்டா கிளாஸ்க்கு வந்து ஸ்பிளிட் ஆஃப்னு ஒரு ஆன்சர் வரும். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது இங்கிலீஷ்ல. கரண்ட் அஃபேர்ஸ்ல கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வரும் ஃபர்ஸ்ட்டு. கம்ப்யூட்டர் அவேர்னஸ். ஸோ கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ல ஷார்ட்கட் கீயே எத்தன கேட்டிருந்தாங்க. கண்ட்ரோல் பி 1, கண்ட்ரோல் ஐ 1, அப்புறம் ரீப்ளேஸ் கண்ட்ரோல் எச் 1, அடுத்து கட்டுனா என்ன? அடுத்து வேற என்ன கேட்டிருந்தாங்க? இன்னொரு ட்விஸ்ட் கேட்டிருந்தாங்க. டெலீட்லாம் பண்ணுவோம் எல்லாருமே. ஆனா ஒரு ட்விஸ்ட் தெரியாது. டெலீட் கீ வந்து ரைட்ல டெலீட் பண்ணும். பேக் ஸ்பேஸ் கீ தான் லெஃப்ட்ல டெலீட் பண்ணும். இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. ஓகே. அடுத்து பிபிடிஎக்ஸ்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க. கம்ப்யூட்டர் வந்து என்ன ஃபாஸ்ட் அது ஏதோ கம்ப்யூட்டரோட ஃபீச்சர் என்னன்னு கேட்டிருந்தாங்க. யூஎஸ்பி பெரிஃபெரல் டிவைசஸ்லாம் என்ன கனெக்ட் பண்ணும்னு கேட்டது யூஎஸ்பி கேட்டிருந்தாங்க. எத்தனை கேள்வி சொல்றேன் சும்மா ரஃபா சொல்லுவோம். 1, 2, 3, 4, 5, 6. ஓகே. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365ல எது இருக்காதுன்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவுட்லுக் இருக்காதுன்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டா தெரியல எனக்கு. ஆனா பெயிண்ட் இருக்கும் தான் நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பட் கரெக்ட்டா தெரியல. மைக்ரோசாஃப்ட் 365 என்னன்னு கேட்டிருந்தாங்க. வீட்லேருந்தே ஃபேனு, லைட்லாம் வச்சு ஒரு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு அது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்னு நெனைக்கிறேன். ஐஓடி. அடுத்து வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க. அடுத்து புரோட்டோகால் WWWPல HTTPனா என்னன்னு கேட்டிருந்தாங்க. அடுத்து EEPROMனா என்னன்னு கேட்டிருந்தாங்க. அடுத்து வொலைட்டைல் மெமரி என்னன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஆன்சர் ரேம்ன்னு நெனைக்கிறேன். வேற என்ன? வேற என்ன கேட்டிருந்தாங்க? அதான் ஸ்டார்ட்டிங்லயே சொன்னேனே. ஹெக்ஸாடெசிமல்ல எத்தனை ஆல்ஃபபெட்ஸ் இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. ஆக்டல் நம்பர் வச்சு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. பட் எனக்கு என்னன்னு தெரியல. அப்புறம் வேற என்ன? ஏதோ ஒண்ணு சிம்பிள்ஸ் வந்து எந்த டேபுக்கு கீழ இருக்குன்னு ஏதோ ஒண்ணு கேட்டிருந்தாங்க. அப்புறம் அப்புறம் என்ன கேட்டிருந்தாங்க? கிளவுட் கம்ப்யூட்டிங் ஜாவா அதெல்லாம் என்ன லாங்குவேஜ்ன்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஹைப்பர் லிங்க்னா என்ன டெஃபினிஷன் கேட்டிருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். அடுத்து
இதுதான் இவ்வளோ தான் ஞாபகம் இருக்கு எனக்கு. நெறைய மறந்து போச்சு. ஸோ இது இட்டாலிக்ஸ் பண்ணோம், இது போல்டு பண்ணோம். இது வந்து ஃபூட்டர்னுடைய வேலை என்னன்னு கேட்டிருந்தாங்க வேர்ட்ல. அடுத்து அடுத்து ஓகே. அடுத்து தெர்ல. ஓகே. ஏதோ சொல்றேன் 1, 2 கொஞ்சம் தான் தெரியுது. அப்புறம் ஓகே. டிபிஐனா என்னன்னு கேட்டிருந்தாங்க. இது எதில யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற வார்த்தை கேட்டிருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். அடுத்து தெர்ல. கம்ப்யூட்டர் ஓகே. ஸோ எல்லாம் ஒரு 5, 10, 20 கேள்வி கிட்ட சொல்றேன்னு நெனைக்கிறேன். அவ்வளோதான் தெரியுது. மீதிலாம் மறந்துச்சு. ஆனா ஈஸியா தான் கேட்டிருந்தாங்க. கம்ப்யூட்டர் வந்து நெறைய டைரக்ட்டான கொஸ்டின்ஸ் வந்து இருந்துச்சு. ம். கிளவுட் கம்ப்யூட்டிங் அதெல்லாம் சொன்னேனா? வேற என்ன? ஓகே. ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் கேட்டிருந்தாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, ஃபுல்லா ஸ்டாட்டிக் கேட்டிருந்தாங்க. எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கல. அதனால தெர்ல. பட் நான் ஏதோ அந்த ஸ்கீம்ஸ் பிளேலிஸ்ட் போட்டதுங்களா, அதுலேருந்து ஒரு 2 கேள்வி வந்துச்சு. அத மட்டும் நான் பார்த்தேன். அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் வந்து 2020ல லான்ச் பண்ணாங்க. இந்த கேள்வி வந்துருச்சு. அடுத்து எஸ்ஹெச்ஜில ட்ரைபல்லையும் இல்லி ஏரியாஸ்ல 5 பேர் மினிமமா இருக்கணும். இந்த கேள்வி வந்துருந்துச்சு. இது 2 மட்டும் தான் நான் பார்த்தேன். மத்தெல்லாம் எனக்கு தெர்ல. பட் இது பேசிக்கா வந்து ஆரணிப்பட்டு. ஸோ இது வந்து தமிழ்நாடு நெறைய பேருக்கு தெரியும். இது போட்டிருக்கலாம். அடுத்து ஸ்மைல் கேட்டிருந்தாங்க. ஓகே. இதெல்லாம் நெறைய கேட்டிருந்தாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்லாம் டெலகிராம் குரூப்லயே பார்த்துருப்பீங்க. 40 கொஸ்டினுமே பார்த்தேன் நான் கரெக்ட்டா ஞாபகம் இல்ல. இன்னொன்னு வந்து REBIT வச்சு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ரிசர்வ் பேங்க் வச்சு. ஓகே. இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் வச்சு எந்த கேள்வியும் கேட்கல. கரெக்ட்டா? அப்ப நான் எதுக்குடா பேங்கிங் படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, அவன் வந்து அன்சர்டனா கேட்பான். ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒண்ணு கேட்டிருந்தானா, இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னு கேட்டிருந்தான். நால்சானோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டிருந்தான். அடுத்து வந்து ஏதோ கேட்டிருந்தானே, காமத் அப்படின்ற மவுண்டைன் அங்க இருக்குன்னு கேட்டிருந்தான். ஸோ இந்த மாரி நெறைய எல்லாமே ஸ்டாட்டிக்கா கேட்டிருந்தாங்க. அப்புறம் யூனியன் டெரிட்டரில எத்தனத்துக்கு லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி இருக்குன்னு கேட்டிருந்தான். அப்ப ட்விஸ்ட் என்னன்னு பாயிண்ட்டீங்கன்னா, அவன் எலக்ஷன பத்தி எல்லா கொஸ்டினும் கேட்குறான். ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தானா, இதுக்கு முன்னாடி என்ன கேட்டிருந்தானா, லோக்சபால எஸ்டி கேட்டகரிக்கு எத்தன சீட் அலாட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருந்தானா? அப்போ கொஞ்சம் லைட்டா அதில தெரிஞ்சுக்கணும். ஸோ அவன் ஃபுல்லா ஸ்டாட்டிக்கு போறான். பேங்க்ல ஒரு கேள்வி கூட வரல. வேற எந்த கேள்வியுமே வரல. ஏதோ ஒரு டை அப் மட்டும் ஏதோ ஒரு கண்ட்ரி கூட பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அந்த கண்ட்ரி மட்டும் கேட்டிருந்தாங்க. மத்தபடி வேற எந்த பக்கமே போல. அப்புறம் இந்தியா வந்து வுமென்ஸ் வந்து ஓடிஐ யார் கூட ஜெயிச்சாங்கன்னு கேட்டிருந்தாங்க. இரானி டிராஃபி எது கூட ரிலேட்டட்ன்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் இன்கிரெடிபிள் இந்தியானோட அம்பாசிடர் யாருன்னு கேட்டிருந்தாங்க. அடுத்து உஸ்தாட்ன்னு ஏதோ ஒரு கேட்டிருந்தாங்க. உஸ்தாட்னோனே எனக்கு ஏதோ ஒரு படம் ஞாபகம் வந்துச்சு. ஆனா உஸ்தாட்னா சாப்பாடுன்னு நெனைக்கிறேன். உஸ்தாட் ஹோட்டல் தெர்ல. அது ஏதோ டிராஃபிக் வச்சு கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஃபுட்பால்ல வந்து எந்த லீக் வந்து சம்மந்தம் இல்லன்னு ஒரு கேள்வி. இந்த கேள்வி நபார்டோட ஷாஜி அவர் வந்து சேர்மன்னு கேட்டிருந்தாங்க. இந்தியன் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சூப்பரா கேட்டிருந்தாங்க. நெறைய கேள்வி தமிழ்நாடு வச்சே கேட்டிருந்தாங்க. இந்தியன் பேங்க் ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு சென்னைன்னு கேட்டிருந்தாங்க. ரைஸ் வந்து எங்க மேஜர் ப்ரொடக்ஷன் கேட்டிருந்தாங்க. இது நெறைய பேர் தமிழ்நாடுன்னு போட்டீங்க. ஆனா தமிழ்நாடு வந்து ரைஸ் ப்ரொடக்ஷன்லாம் ஃபர்ஸ்ட்லாம் கிடையாது. ஒண்ணு வெஸ்ட் பெங்கால் இல்லன்னா வேற ஏதாவது ஸ்டேட் வரும். நார்த்ல தான் வரும். நம்ம வந்து ரைஸ் ப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கிடையாது. ஸோ இந்த ப்ரொடக்ஷன்லாம் படிச்சுட்டு போனோம். அந்த அட்வான்ஸ் எஸ்டிமேட்ஸ் விடுவாங்கல்ல, RBI கிரேட் பில கூட இந்த கேள்வி கேட்குறாங்க. ப்ரொடக்ஷன் யார் ஃபர்ஸ்ட் இருக்கா? அவன் மேட்ச் த காலம்ல கேட்டிருந்தான். கிரவுண்ட் நட் எந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட், ரைஸ் எந்த ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ண சொல்லியிருந்தான். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். அடுத்து வந்து எஸ்ஹெச்ஜி வச்சு இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்களா, அது ஏதோ ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அது என்ன ஆப்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஒரு சிலதெல்லாம் கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்து மறந்து போச்சு. அவ்வளோதான். ஸோ இதுவா ஆப்டிடியூட் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். ஆர்டர் வந்து சிம்பிளிஃபிகேஷன். அடுத்து வந்து ரேங்க் நம்பர் சீரிஸ் தெரிஞ்சதெல்லாம் போட்டு, அப்ளிகேஷன்ஸ் தெரிஞ்சதெல்லாம் எல்லா அப்ளிகேஷன் தெரிஞ்சவங்கலாம் போட்டு, டிஐ சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா போட்டிருக்கலாம். 25+ கொஸ்டின்ஸ் வந்து போட்டிருக்கலாம். ஸோ அட்டெம்ப்ட்ஸ்லாம் நான் சொல்லல. பட் சும்மா பார்த்தத வச்சு சொல்றேன். பட் ரீசனிங்ல பார்த்தேன் நான் ஒரு சில பேர்ல வந்து 40+ போட்டிருந்தாங்க. சாரி 40+ இல்ல 40 போட்டிருந்தாங்க. ஸோ 40 போடுற மாரி தான் இந்த பேப்பர் இருந்துச்சு. இல்லன்னுலாம் சொன்னா அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ எங்கேயும் ஸ்டக் ஆகாம போட்டவங்கலாம் நெறைய பிராக்டிஸ் பண்ணவங்கலாம் 40 போட்டாங்க. ஓகே. ஸோ செக்ஷனல் கட் ஆஃப், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவ்வளோதான். தேங்க் யூ.